வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு சார். எல்லாரும் எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க. ஸோ நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான் இருக்கேன். ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமாவில் என்னோட பயணத்தை துவங்கின போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தானு சார் தான். துப்பாக்கி படம் அது. அந்த படத்துக்கு வந்து தானு சார் தயாரிப்பாளராக இருந்தாங்க. தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து ரொம்ப, அதாவது எப்படின்னா, அவர் வந்து சினிமாவை வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா, தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக. அது கெட்ட விஷயம் இல்லை, பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமா மட்டுமே மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மளது தான், நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கோம்னு சொல்லி வேற கம்பெனி தயாரித்தாலும் சரி, தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேற ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு தானு சார் வந்து என்னோட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள், டீசர் வந்த நாள், திருப்பி இன்னொரு டீசர் கொடுத்த நாள், ட்ரெய்லர் வந்த நாள், ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள், படம் வெளியான நாள், படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லையும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் வந்து தானு சாரை தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தானு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம், டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி, பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாருமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷனில். அடுத்தது ஆளவந்தான் எடுத்திருந்தாரு சார், காக்க காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு, துப்பாக்கி படம், தெரி, அசுரன், இப்போ மேக்ஸ், இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார், கபாலி. ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜெனரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு, டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, பட் கன்சிஸ்டண்டா இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வி கிரியேஷன்ஸ்ல தானு சார் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜேர்னி அது. ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி 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 பீப்புள்ஸ் கரியர்ஸ். இப்போ அமரன் படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சென்சேஷனல் படம், சென்சேஷனல் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியா ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண போற தனுஷ் சார் படம் D55, அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் வந்தது தானு சார் கிட்ட இருந்து தான் வந்தது. எனக்கு நான் அப்போ வந்து ஸ்கெடியூல் பிரேக்ல இருந்தேன். காஷ்மீர்ல இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்ல இருந்தோம். அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நான் போனேன். போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செழியன் சார்கிட்ட என்னை முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு. ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு, அது தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாவும் அதை அவர் மாற்றிக்கல. அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை அறிமுகம் தான் படுத்தி வச்சார். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமா அவர் எதுவுமே பண்ணலை. ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்கு அவருடைய ஒவ்வொரு செயலும். இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் பண்ண படம் ரங்கூன். அந்த படம் வந்து தானு சார் கம்பெனியில் தான் பண்ணியிருக்க வேண்டியது. எப்படின்னா, நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது முருகதாஸ் சார்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம். அதில் ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டாக அந்த படம் முடிஞ்சோன்னே தன்னோட வி கிரியேஷன்ஸ்லேயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் கூப்பிடவும் செஞ்சார். அந்த 3 பேரையும் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தார். அந்த சர்ப்ரைஸில் தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு, அந்த வருஷத்தப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து 3 படமா அந்த துப்பாக்கி படத்துல வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸா சொல்லணும்னு வச்சிருந்தாரு. அதுல 2 பேர் கமிட் ஆகாம இருந்தாங்க. ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் நான் வேற சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால, ஏற்கனவே வேற ஒரு இடத்துல கமிட் ஆயிருந்ததுனால சார் கூட அப்போ ஒர்க் பண்ண முடியாம போச்சு. கண்டிப்பா தானு சார் கம்பெனில ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அது நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது. என்னை கூப்பிட்டதுனால தான் இப்படி
இப்படி விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இதை ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் அவரு ஒரு விழா எடுக்கிறார், இல்லை அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஐ திங்க் த என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே, இன் சம் ஃபார்ம். அதனால எவ்ரி ஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம். இப்போ இதில் இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம். விஜய் கார்த்திகேயா இயக்குனர், அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில் இருக்கும் பொழுது இவர்கிட்ட வந்து கதை சொல்லும் பொழுது அந்த கதையை இப்போ படம் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலயே இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையாக பார்க்குறேன் நான். விஜய் கார்த்திகேயா பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டா இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கிச்சா சுதீப் சார், எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசிங் வந்து கீழே இருக்கும்பொழுது இந்த கிச்சா அப்படிங்கிற பெயர் காரணம் சொன்னார். அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அதை நான் பார்க்கல. பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயரா இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ, அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயரா அமைகிற அளவுக்கு அந்த கதையும் அந்த படமும் மறுபடி அதுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்த விதமும் தான் அந்த பேர் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலாக சொல்லுவாங்க ஆன்டகனிஸ்ட், அதாவது படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்டுக்கு ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கணும், கேரக்டரைசேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அந்த வகையில் நான் படத்தில் வந்து பார்த்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டரை, தோ இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தன்னோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அதை வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பார். ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருந்தது. அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும் பொழுது அந்த பிரமிப்பை தந்துக்கிட்டே இருக்கு. இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர்ஸ், இளவரசர் சார் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் நாங்கள் சந்தித்தோம். போன படத்தில் ஒர்க் பண்ண முடியல, கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் அடுத்த இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு பார்க்கும்போதே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இதே சத்தியம் தியேட்டரில் தான் வந்து அமரன் படம் ப்ரெஸ் ஷோ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கே பக்கத்துலேயே நீங்கள் எல்லாரும் தனியாக பர்சனலி எனக்கு வந்து நேரில் பார்த்து நீங்கள் எல்லாரும் படத்தை ரசித்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து என்றைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க, ரொம்ப நன்றி. படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்த மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க லெஜண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் கார்த்திகேயா பிரதர் வாழ்த்துக்கள். நான் நிறைய வாட்டி உங்களை ஆஃபீஸில் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்களுங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் சார் சுதீப் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், ரன், அது RANN வித் அமிதாப் சார். இல்லை, அது பார்க்கும்போது யார் இது பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இது ட்ரெய்லருடைய கடைசி ஷாட்லேயும் அதே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது சார், சூப்பராக இருந்தது. ஈகால உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். ஏன்னா ராஜமௌழி சாருடைய ரைட்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஈங்கிற அந்த விஷயத்தெலாம் தாண்டி அந்த படத்தில் ஹீரோவும் நீங்கள் தான், வில்லனும் நீங்கள் தான். ஒரு ஹீரோக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு வில்லனுக்கான மிரட்டலான நடிப்பு இருக்கணும், காமெடி எல்லாமே சேர்ந்து அந்த படத்தில் மிரட்டிருந்தீங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர், நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் தானு சார். நான் வந்து 2020 ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் படமே பண்ணல. இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார், இந்த சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவங்க கூட என்னை உட்கார வச்சிருக்காருன்னா அது தானு சார் தான். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன். அந்த கதை கேட்ட மொமெண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சிருக்க அன்பு, எனக்கு கொடுக்குற மரியாதை, இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்கிற விதம், அதுதான் இன்னைய வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ள ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார், தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார்னு சொல்லுவாங்க. நான் அவர் கம்பெனியில் படம் பண்ணும் பொழுது சரி அதை சொல்லிட்டு இருந்தாரு. வேற சில காரணங்களால அவருடைய கம்பெனியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியல.
நான் ஒரு கம்பெனிலேருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்ணுறேன். அப்பவும் யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்தங்க உங்கள் கதையை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு. நான் இன்னொரு கம்பெனியில் போய் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி, அதுக்கப்புறமும் எனக்கு எப்பவுமே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போயிட்டு இருக்கு படம் சூப்பராக பண்ணப்பா, நல்ல படம்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர். அவர் இஸ் நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், இஸ் அ ரைட்டர், இஸ் அ டைரக்டர், இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி டெல்லர், இஸ் அ மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர். அவருக்குள்ள அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறதே அவர் கூட நான் நெருங்கி பழகும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா, ஒரு டைரக்டர் சொன்ன கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன வேணா பண்ணுவார், எவ்வளோ உழைப்பு போடுவார். நம்மளை விட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அந்த கதைக்காக அவர் ஒர்க் பண்ணுவார். இப்போ அவருடைய ஒரு மீட்டிங் விஷயமா போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் கூட அவர் மொபைல்லேருந்து தான் வரும். அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார், தம்பி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது உனக்கு ஃப்ளைட்டு, உனக்கு நான் எந்த டிக்கெட் புக் பண்ணட்டும், ரிட்டர்ன் எது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே கோஆர்டினேட் பண்ணுவார். சினிமா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. மிகப்பெரிய உழைப்பாளி. நீங்கள் சண்டே போனால் கூட அவரோட ஆஃபீஸில் நீங்கள் அவரை பார்க்கலாம். டெய்லி காலையில் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பார்க்கலாம். ஈவினிங் நைட்டு 10:30 11 வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பார். டெய்லி கதை கேட்கணுமா கதை கேட்பாரு. எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அந்த சினிமாவை பேசி அவர் பண்ணுற படங்களை அவர் செதுக்கிற விஷயம் அவ்வளோ பிடிக்கும் சினிமானா அவருக்கு. நானும் அவரும் இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க அவர் எப்படி ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணுவார். நான் அவருக்கு சொன்ன கதை பிடிச்சி போய் அது ஒரு ஆக்டருக்கு சொல்லி அவரும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அந்த படத்தை அவர் எப்படி லான்ச் பண்ணணும்னு நினச்சிருந்தாரு, எந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த நடிகர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே என்னை விட பயங்கர சந்தோஷமா ஒரு குழந்தை மாதிரி, தம்பி பண்றோம்ப்பா, அதை செய்யறோம்ப்பான்ட்டு அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணி அவ்வளோ ஆசையா இருந்தாரு. எதிர்பாராத விதமாக நடக்கல. பட் கூடிய சீக்கிரம் எங்க காம்பினேஷன்ல வேற படம் 100% நடக்கும். இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ப்ரொடியூசர். ஸோ அவருக்காக விஜய் கார்த்திகேயா உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக சார் எல்லாருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.